வணக்கம் மக்களே. நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க அந்த 4 ஃபைனலிஸ்டுக்கான ஏவியை வந்து இன்னைக்கு நைட்டு போட்டு காமிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் காலைல இருந்து ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா யார் யாருக்கான ஏவில என்னென்ன சம்பவம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். யார் மிச்சர் சாப்பிட்டுருக்கா, யார் இந்த வீட்டுக்கு என்ன மாதிரி கேம் ஆடி இருக்கா, என்ன மாதிரி சம்பவங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கண்டிப்பா அந்த ஏவில இருக்க போது. பட் எனக்கான ஒரு சின்ன கேள்வி இந்த இடத்துல இருக்கு. என்னன்னா, ஓகே, இன்னைக்கு நைட் வந்து வீட்டுக்குள்ள 4 பேருக்கும் கண்டிப்பா ஏவி போடுவீங்க, அப்படித்தானே? கண்டிப்பா 4 பேருக்கு ஏவி போட போறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3வது ப்ரோமோ மூலமா பிக் பாஸ் டீம் வந்து நமக்கு ஏதாச்சும் ஹிண்ட் கொடுக்க ட்ரை பண்றாங்களா? ஏன்னா அந்த 3வது ப்ரோமோல பாத்தீங்கன்னா வெறும் 2 பேருக்கான ஏவி மட்டும் தான் போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. விக்கல் சிக்ரம் அடுத்த திவ்யா, இந்த 2 பேருக்கான ஏவி மட்டும் தான் போட்டிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் நைட்டு 4 பேருக்கான ஏவி இருக்குது. ஆனா இந்த 3வது ப்ரோமோல 2 பேரை மட்டும் காமிக்கிறாங்களே, எதுக்கு? இவங்க நினைச்சிருந்தா 4 பேருக்கான கட்டையுமே சின்ன சின்னதா வச்சிருந்திருக்கலாம்ல. 4 பேருக்கான கட்டையுமே சின்ன சின்னதா வச்சிருந்திருக்கலாம். பட் அதை பண்ணாம 2 பேருக்கான கட்டு மட்டும் வச்சிருக்காங்களே, எதுக்கு? அப்ப பிக் பாஸ் டீம் வந்து நமக்கு சொல்லாம சொல்றாங்களா? இவங்க 2 பேர் தான் டாப் 2ன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லாம சொல்றாங்களா? இல்ல எனக்கு தெரியல. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. நீங்க யோசிக்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ நீ ஓட்ல சபரி தான் மேல இருக்காப்ல, அப்படி இருக்கும்போது எப்படி ப்ரோ விக்கல் சிக்கரம் வந்து டாப் 2 வருவாரு? வாய்ப்பே இல்லை ப்ரோன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆக்சுவலா எனக்கு என்னமோ சீசன் 7 வந்து ரீகேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. நல்லா யோசிச்சு பாருங்க. சீசன் 7 சேம் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அர்ச்சனா அவர்கள் வீட்டுக்குள்ள மரண மாசா கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அங்க மாயா அவர்கள் தான் பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கடைசியில என்ன பண்ணாங்க? ஸ்டேஜ்ல மொத்தம் 3 பேரை ஏத்துனாங்க. மாயா, மணி, அர்ச்சனா இந்த 3 பேரை ஸ்டேஜுக்கு ஏத்துனாங்க. ஏத்தி மாயா அவர்களுக்கு அங்க ரெட் லைட் கொடுத்து அந்த இடத்துல இருந்து எவிட் பண்ணி மாயா அவர்களை அனுப்பியிருப்பாங்க. அனுப்பிட்டு நம்ம மணியையும் அர்ச்சனாவையும் தான் அந்த ஸ்டேஜ்ல நிப்பாட்டி வச்சிருந்திருப்பாங்க. அப்ப அங்க இருந்த ஸ்டேஜே கொஞ்சம் அதிர்ந்திருக்கும். கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அங்க இருக்க ஸ்டேஜே ஒரு மாதிரி அதிர்ந்திருக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் நினைச்சது என்ன? கண்டிப்பா மாயா தான் டாப் 2ல இருப்பாங்க. மாயா வந்து கண்டிப்பா அங்கதான் நிப்பாங்கன்னு நம்ம நினைச்சோம். ஆனா கடைசி நேரத்துல சேனல் என்ன பண்ணாங்க? மாயாக்கான ஆட்டத்துக்காக மாயா வந்து டாப் 2 வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல வச்சு எவிட் பண்ணி கீழே அனுப்பிட்டாங்க. ஓகேவா? சேம் அதே மாதிரி சம்பவம் இங்க நடக்க வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது கைஸ். 3 பேரே ஸ்டேஜுக்கு ஏத்தி, யார் 3 பேர்னா விக்ரம், திவ்யா, சபரி, இந்த 3 பேரே ஸ்டேஜுக்கு ஏத்தி அங்க ஒருவேளை நம்ம சபரி அவர்களை எவிட் பண்ணி கீழே அனுப்பிடுவாங்களோ? சபரி நீங்க புடுங்கின ஆணி வீட்டுக்குள்ள ஒன்றும் பெருசா இல்ல, வெளியே தான் நிறைய புடுங்கிருக்கீங்க, அதனால வெளியே போய் புடுங்குங்க, இந்த மாதிரி ஷோக்கு வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை டக்குன்னு இறக்கி விட்டுருப்பாங்களோ? எனக்கு ஏதோ தோணுது கைஸ். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா 3வது ப்ரோமோல 2 பேருக்கான ஏவி மட்டும் தான் காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு, இன்னும் ஒரு நாள் இருக்கு, நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். ஒன்றும் அவசரம் இல்லை. பட் இதெல்லாமே என்னோட கற்பனை கதை கைஸ், இதெல்லாமே என்னோட கற்பனை கதை. ஓகேவா? இதை யாரும் பெருசா சீரியஸா எடுத்துக்காதீங்க. அந்த வகையில இந்த ப்ரோமோல விக்ரம், திவ்யா 2 பேர் தான் இருக்காங்க. இதுல பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் 2 பேருக்கும் பயங்கரமான மோட்டிவேஷன் எல்லாம் கொடுக்காப்ல. உங்களுக்கே தெரியும், அது நல்லா பேசுவாப்ல, நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவாப்ல, அள வச்சிருவாப்ல, கண்டிப்பா பேசி அள வச்சிருவாப்ல. அப்ப அந்த வகையில விக்ரம்க்கு வந்து பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த வீட்டுக்குள்ள வரும்போது விக்கல்ஸ் விக்ரமா வந்தீங்க, இப்படி வீட்டுக்குள்ள வரும்போது விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னு சொல்லி வந்தீங்க. ஆனா இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்னோட விக்ரமா போறீங்க, பிக் பாஸ் விக்ரமா இந்த வீட்டை விட்டு வெளியே போறீங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் சொல்றாப்ல. அவ்வளவுதான், ஆள் உடஞ்சிட்டாப்ல அந்த இடத்துல. பட் ஆனா இந்த இடத்துல எனக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியுது ப்ரோ. யாருக்கிட்டனா விக்ரம் கிட்ட பயங்கரமான மாற்றம் தெரியுது. மனுஷன் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமா வெயிட் லாஸ் பண்ணியிருக்காப்ல. பயங்கரமா வெயிட் லாஸ் பண்ணியிருக்காப்ல. அது எப்படின்னே தெரியல. ஆனா வீட்டுக்குள்ள நல்ல சாப்பாடு தான் கிடைக்கும். ஓகேவா? மற்ற சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன்ல நல்ல சாப்பாடு, நல்லா சாப்பிட்றானு. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கு, ஒரு சில பேருக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கு. என்ன கதைன்னு எனக்கு சுத்தமா தெரியல. டாஸ்க்கும் அந்த அளவுக்கு டம்மு டிம்முன்னு அடிச்சுட்டு சாவற மாதிரி டாஸ்க் கூட கிடையாது. எல்லாமே மொக்க டாஸ்க் தான் போச்சு. அந்த வகையில எப்படின்னு தெரியல. மேபி இந்த மனுஷன் ஏதாவது டிப்ரெஷன்ல வெயிட் லாஸ் ஆயிட்டாரா என்னமோ தெரியல. ஆனா வெயிட் லாஸ் ஆயிருக்காப்ல, பயங்கரமா வெயிட் லாஸ் ஆயிருக்காப்ல. இதை அப்படியே கன்டினியூ பண்ணி லைட்டா ஃபிட் பண்ணி போனாருன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒரு சில பேருக்கு சப்பியா இருந்தா தான் நல்லா இருக்கும். அந்த மனுஷனை சப்பியா பார்த்தே பழகி இருப்போம். ஐ திங்க் இதுலயே மெயின்டைன் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. இப்ப இருக்காருல, இந்த விஷயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம். அவருக்கான லைஃப் ஸ்டைல் அது அவர் தான் சூஸ் பண்ணிக்கணும். நம்ம யார் அதுல கருத்து சொல்றதுக்கு நம்ம ஒரு ஆளு கிடையாது. அந்த வகையில் இப்ப பார்க்க நல்லா இருக்காப்ல அப்படிங்கிறது எனக்கான ஒரு சின்ன கருத்து, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அடுத்ததான் நம்ம திவ்யா அவர்களுக்கு பிக் பாஸ் என்ன சொல்றாப்லன்னா, திவ்யா வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து இந்த நட்பு ஏவி முடிஞ்சோன்னே வீட்டுக்குள்ள ஒன்று சொல்லியிருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த வீட்டுக்குள்ள ஒரு நட்பு கிடைச்சிருக்கு, எல்லாருமே யாரையா ஒருத்தரை வந்து நண்பரா சூஸ் பண்றீங்க. பட் எனக்கு அந்த மாதிரி சூஸ் பண்ண கூட இந்த வீட்டுல யாருமே இல்லை. நான் என் வாழ்க்கையில எப்பவுமே ராங் பர்சன்ஸ் தான் சூஸ் பண்றேன். அது என்னன்னு தெரியல, நான் சூஸ் பண்ற பர்சன்ஸ் எல்லாமே ராங் பர்சன்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உடஞ்சு பேசியிருப்பாங்க. எனக்கு யாருமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதுலதான் பிக் பாஸ் ஒரு அடியை போடுறாப்ல. இதுவுமே ஒரு ஹிண்ட் மாதிரியே எனக்கு தோணுது. பிக் பாஸ் என்ன சொல்றாப்லன்னா, இந்த வீட்டுக்குள்ள வந்து யாரையுமே சம்பாதிக்கல நீங்க சொன்னீங்கல்ல, அது தவறு. நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க, என்ன சம்பாதிச்சிருக்கீங்க, பிக் பாஸ் சம்பாதிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாப்ல. அவ்வளவுதான். திவ்யா டம்முன்னு உடஞ்சு விழுந்து ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஹாட் ஸ்டாருக்கான ஒரு போஸ்டர் கூட பார்த்துருப்பீங்க. அதுலயுமே இந்த 4 பேருக்கான ஏவி போடுறத காமிச்சிருப்பாங்க. அதுல
திவ்யாவுக்கு மட்டும் தனியா ஒரு போர்ஷன் பிக் மாதிரி இருக்கும். மத்த எல்லாருக்கான போஸ்ட் வந்து இந்த ஏவியை பார்த்து அழுதுட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு பிக்கா இருக்கும். திவ்யாக்கான பிக் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுலயும் ஏதோ ஹிண்ட் கொடுக்க ட்ரை பண்றாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா ஹிண்ட் கொடுப்பாங்க ப்ரோ, இதுக்கப்புறம் எல்லா விஷயத்திலுமே ஹிண்ட் கொடுப்பாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் ஹிண்ட் மாதிரி தான் தோணுது. எனக்கு அந்த ஹாட்ஸ்டார் போஸ்டர் பார்த்ததாகட்டும், இந்த ப்ரோமோ பார்த்ததாகட்டும், எல்லாமே ஹிண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் ஏன் இந்த சீசன் 7 இங்க கொண்டு வந்து கம்பேர் பண்றேன்னா, அப்படி பண்ணலாம் அப்படிங்கறத எனக்கான ஒரு பாயிண்டா இருக்கு. அப்படி பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா சபரியை கம்பேர் பண்ணும்போது விக்கல் சிக்கரம் இந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட சம்பவத்தை பண்ணியிருக்காப்ல. அந்த மனுஷன் எல்லாருக்கிட்டே சண்டை போட்டிருக்காப்ல. அந்த மனுஷன் எல்லா டாஸ்கையும் பெஸ்டா பண்ணியிருக்காப்ல. அந்த மனுஷன் எல்லா வாரமும் வீக்லி டாஸ்கை ஏதாவது ஒன்று பண்ணி பெஸ்டா பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாப்ல. ஓகேவா? அந்த இதில் என்ன பொறுத்தவரைக்கும் சபரியை விக்கல் சிக்கரோட கம்பேர் பண்ணா விக்கல் சிக்கரம் மாசுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? அந்த இதுல இந்த 2 பேர் ஸ்டேஜ்ல இருந்தாலும் ஓகே தான். விக்கல் சிக்கரமும் திவ்யாவும் இந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் ஓகே தான். பார்க்கலாம் என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல சொல்ல முடியாது கைஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சபரிக்கு மட்டும் தனியா மாஸ் காட்டுறதுக்கு, ஏன்னா அவர் சேனல் ப்ராடக்ட்ல, அப்ப அவருக்கு மட்டும் தனியா ஒரு ப்ரோமோ போடுவாங்க. நல்லா பாருங்களேன், 4 மணிக்கு கண்டிப்பா இன்னொரு ப்ரோமோ போட்டாலும் போடுவாங்க. 4 மணிக்கு ஒரு 5 மணிக்கு சபரிக்கான ஒரு ப்ரோமோ போடுவாங்க. சபரி அரோரா 2 பேர் இருக்க மாதிரி ஒரு ப்ரோமோ போடுவாங்க. கண்டிப்பா போட்டே தீருவாங்க. ஏன்னா விட மாட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கான ஏவி தானே காமிச்சிருக்காங்க. 2 பேருக்கான ஏவி போடுற மாதிரி தான் இந்த ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த 2 பேர் எங்கன்னு சொல்லி மக்கள் கேட்பாங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ற மாதிரி இன்னொரு ப்ரோமோ போடுவாங்க. கண்டிப்பா போடுவாங்க. அதுல பாருங்க சபரியை நல்லா ஹைலைட் பண்ணுவாங்க. ஏன்னா சபரி வந்து சேனல் ப்ராடக்ட்ல முடிஞ்ச அளவுக்கு சொந்த வீட்டுக்காரனை விடாம பிடிச்சி வைப்பாங்க. ஸோ பாருங்க, கண்டிப்பா அடுத்த ஒரு ப்ரோமோ வரும். பட் எனக்கான அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, எங்கப்பா சாண்டி? சாண்டி எங்க? ப்ளீஸ் வீட்டுக்குள்ள விட்டு தொலைங்க. இந்த சாண்டியும் சாண்ட்ரா பேர் வேற ஒரு மாதிரி மெர்ஜ் ஆயிட்டு இருக்கு. காலைல இந்த வீடியோ போட்டதுல கூட அதிரடியாக வீட்டுக்குள் வந்த சாண்ட்ரா கவின்னு போட்டேன் கைஸ். சாண்டின்னு போடுறதுக்கு பதிலா சாண்ட்ரா கவின்னு போட்டு வச்சிருக்கேன். அது ஒரு மாதிரி குழம்புது கைஸ். சாண்ட்ரான்னு பேசி பழகிட்டோமா, அது அந்த சாண்டி அப்படிங்கிற இது, அது அந்த வார்த்தை வாய்க்குள்ள வர மாட்டேங்குது. எப்பப்பா சாண்டியை வீட்டுக்குள்ள விடுவீங்க? நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாப்பா. எனக்கு தெரியும் ஈவினிங் ஆக்கிருவீங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளவு லேட் ஆக்கி என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. மணி இப்பவே 4 ஆக போகுது. கொஞ்சம் முன்னாடி விட்டுருந்தாங்க வச்சோம் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுலாம் இல்லாம கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்பதான் தின்னுட்டு இருக்கானுவ. இவனை தின்னு முடிச்சு ஏப்ப விட்டதுக்கு அப்புறம் தான் பாட்டை போட்டு பிக் பாஸ் ஆள் அனுப்புவாப்ல. தின்னுட்டு இருக்கும்போது கேப்ல வந்து கண்டிப்பா ஆள் அனுப்ப மாட்டாப்ல. அந்த மாதிரி சம்பவத்தை பிக் பாஸ் பண்ண மாட்டாப்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானும் பார்த்துனே இருக்கேன். வீட்டுக்குள்ள ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் ரொம்ப ஓவராகவே போயிட்டு இருக்கு. ஏங்க சுபிக்ஷாவும் விக்ரமும் தனித்தனி தட்டுல தனித்தனி வாய் சாப்பிட மாட்டாங்களாங்க? நானும் பார்த்துனே இருக்கேன். வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்தே ஒரே தட்டு. இவன் படைஞ்சு அங்க விட்டுறான், அவ படைஞ்சு இங்க விட்டுறா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கும்மினும் கும்மி. ஆனா என்ன பொறுத்தவரை சுபிக்ஷா வந்து விக்ரம் விட்டு தள்ளி இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது ப்ரோ. எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு. ஏன்னா இடத்துல ஒரு தடவை ஒன்று சொன்னா ப்ரோ, அது வந்து நம்ம அந்த டைம் ஃபன்னா எடுத்துட்டு போனோம். பட் அது ரொம்ப தப்பு மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னா, உங்களுக்கு தெரியும் சுபிக்ஷா பொறுத்தவரைக்கும் நம்ம ஊர் பொண்ணு, சரியா? அந்த சைட்ல உள்ள பொண்ணு, ஓகேவா? அதாவது தூத்துக்குடி சைடு அங்க சொல்றேன். எனக்கு அந்த ஊர் தானே, எனக்கு அவ ஊர் பக்கத்து ஊர் தான், ஓகேவா? அதனால நம்ம ஊர் பொண்ணு, அந்த கிராமம் அந்த மாதிரி உள்ள ஒரு பொண்ணு, ஓகேவா? சிட்டி வந்து பெருசா வாழ்ந்தது கிடையாது. சிட்டி லைஃப் அவளுக்கு பெருசா தெரியாது. அப்போ அந்த பொண்ணு வந்து ஏதோ சொன்னா, சென்னைக்கு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம விக்ரம் என்ன சொன்னாப்லன்னா, வா நம்ம பார்ட்டி போலாம், நம்ம பார்ட்டி பண்ணலாம் ஜாலியா, நீ வந்து ட்ரை பண்ணு, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி, இல்லாட்டினா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாப்புல. அப்போ அந்த இடத்துல சுபிக்ஷா என்ன சொல்லுவானா, இல்லை வேணாம், அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவா. உடனே அந்த இடத்துல விக்ரம் என்ன சொல்லுவாப்லன்னா, பரவாயில்லவா, நான் வந்து என் ஒய்ஃபை கூட்டு வரேன், நம்ம ஜாலியாக போகலாம், ஏன் நம்ம அரோரா கூட வருவாவா, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லுவாப்புல. உடனே அந்த இடத்துல அரோரா வந்து குடிகாரி மாதிரி நாடகத்தை போட்டிருக்கேன். அந்த இடத்துல அரோரா வேற மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அரோரா வந்து ஒரு நடிப்பை கூட போட்டு காமிச்சிருப்பாங்க. அது ட்ரூவா இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அரோராக்கான நிறைய வீடியோ நம்மளும் பார்த்துருக்கோம், அவங்க எந்தெந்த பப்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை இந்த மாதிரி இதுக்கு இன்வைட் பண்ணுறது தேவையில்லாத விஷயம் மாதிரி எனக்கு தோணிச்சு. எனக்கு இப்போ சடனாக தோணிச்சு. ஏன்னா அவர் ரொம்ப பாசம்லாம் காமிக்கிறாருல, தங்கச்சி பாசம் பயங்கரமாக காமிக்கிறாரு. தங்கச்சி பாசம் காமிக்கிறவர் இந்த மாதிரி இடத்த பழக்கி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது நெசசரி கிடையாதுல்ல, இந்த மாதிரி ஒரு பார்ட்டி போகிறதுலாம் நெசசரி கிடையாது. பட் அவர் பழக்கி கொடுக்க ட்ரை பண்ணுறாரு, என்னமோ தெரில. அது ரொம்ப ராங்காக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன். மொத்தத்தில் இன்னைக்கு இருக்கு கைஸ் 4 பேருக்கான ஏவி இருக்கு. ஆனால் ஒன்று சொல்லுவேன், 4 பேருக்கான ஏவிலையும் கண்டிப்பாக பாரு காமு இருப்பாங்க. பாரு காமு தண்ணி போல வினோத் 4 பேர் இருப்பாங்க. 4 பேருக்கான ஏவில இந்த 4 பேர் இருப்பாங்க. ஏன்னா இந்த 4 பேர் தான் சீசன் ஃபுல்லா சம்பவம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் ஏவி போட்டாலும் இந்த 4 பேர் இல்லாம அந்த ஏவி இருக்காது. அதுதான் உண்மை. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஃபைட் ஏவி கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு ப்ரோ. இந்த ஃபைட் ஏவில நிறைய பேருக்கான சீன் வந்துச்சு. அது கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. பார்ப்போம் இந்த 4 பேருக்கான பர்சனல் ஏவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்க்கலாம்.